ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யூடியூப்பில் வந்து 24ஆம் தேதியிலேருந்து ஒரு புதிய நடைமுறை வந்து அமலுக்கு வரப்போகுது. அது சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. உங்களுடைய யூடியூப் ஸ்டூடியோவில் கூட அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் வந்து மெயில் பண்ணியிருக்காங்க. ஆனால் கம்பல்சரியாக வந்து யூடியூப் ஸ்டூடியோவில் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கு. யூடியூப் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் எதுக்காக எல்லாருக்கும் சென்ட் பண்ணியிருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா, அவங்க வந்து இப்போ வியூஸில், அதாவது வந்து பப்ளிக் வியூஸில் வந்து சில மாற்றங்கள்லாம் கொண்டு வர போகிறாங்க. அண்ட் அப்டேட் ஹவு டு வி கவுண்ட் பப்ளிக் வியூஸ் அக்ராஸ் யூடியூப். அதாவது வந்து இனி வந்து நாங்கள் யூடியூப்பில் வந்து எப்படி வியூஸை வந்து நம்ம வந்து கவுண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கான சேஞ்சஸ்லாம் என்னையிலேருந்து நடைமுறைக்கு வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி 2026 இதிலேருந்து வந்து அது வந்து பின்பற்றப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க சில கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்மளோட ஷார்ட்ஸ் யாராவது ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட செகண்ட், அதாவது ஒரு 8லேருந்து ஒரு 10 செகண்ட் பார்த்தானா தான் அந்த ஷார்ட்ஸ் வந்து எங்கேஜ்டு ஷார்ட்ஸாகவே வந்து அது வந்து பதிவாகும் யூடியூப்பில். இன்னொன்று, அதேமாதிரி லாங் ஃபார்ம் வீடியோவுக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு 30 செகண்ட்ஸாவது பார்த்தா தான் அந்த வீடியோ வந்து ஒரு எங்கேஜ்டு வியூவாக வந்து போய் சேரும். நம்மளுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஆகும். இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த நடைமுறை. இப்போவும் வந்து 24ஆம் தேதிக்கு அப்புறம் இதே நடைமுறை தான் உங்களுக்கு வந்து இந்த ஒய்பிபி, அதாவது வந்து இப்போ யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் நீங்கள் மானிட்டைசேஷன் வாங்கி காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்னென்ன நடைமுறைகள்லாம் இருந்ததோ அதே தான் இருக்குங்க. ஆனால் ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் கொண்டு வராங்க இந்த அப்டேட் மூலயமா. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஷார்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை பெரிய லாங் ஃபார்ம் வீடியோவாக இருக்கட்டும், அதை வந்து உங்களுடைய வியூவர்ஸு இல்லை நியூ வியூவர்ஸ் யார் இருந்தாலும் சரி, ரெகுலர் வியூவர்ஸாக இருந்தாலும் சரி, யார் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்களோ, ஓப்பன் பண்ணி பார்த்த அடுத்த செகண்ட்லேயே வந்து அதனுடைய வியூஸ் கவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் இப்படி நிறைய வியூஸ் போகிறதால உங்களுக்கு வந்து இந்த எலிஜிபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டி, அதில் வந்து இந்த வியூஸால் ஏதாவது நம்மளுக்கு சேஞ்சஸ் வந்துருமா அப்படின்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி என்ன நடைமுறையில் இருந்ததோ, அதாவது எங்கேஜ்டு வியூஸ், எங்கேஜ்டு ஷார்ட்ஸ் வியூஸ், அந்த நடைமுறை தான் இன்னமும் இதுக்கப்புறமும் வந்து பின்பற்றப்படும் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. இது மூலயமா நம்மளுக்கு கிடைக்கிற ஒரே ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வியூஸோட கவுண்ட் அதிகமாகலாம். உங்களுக்கு வர அந்த நியூ வியூவர்ஸு, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும்தான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஓகே கைஸ், நான் இந்த வீடியோவில் சொன்னது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்வியை கேளுங்க. கண்டிப்பாக வந்து பதில் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். இன்னொரு சூப்பரான அப்டேட்டோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.